ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 19 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அபி வந்து வெளியில நின்று தனியாக அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்களே. இன்னைக்கு எப்படின்னாச்சும் நம்ம வந்து ராகவ் சார் கிட்ட அதை பற்றி பேசி ஆகணும். இல்லாட்டி ரொம்ப பிரச்சனை ஆயிரும். நம்ம வந்து அதுக்கப்புறமா அவர்கிட்ட கோவப்படுறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே கிருஷ்ணா போய் அபி கிட்ட என்ன அபி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்போனே அபி என்ன சொன்னாங்கன்னா, உங்க ஊர்ல ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து இந்த மாதிரி ஏமாத்திட்டு திரிஞ்சான். ஆனா, அவன் இப்ப செத்துட்டான் அப்படிங்கிற மாரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இத வந்து கேட்டுட்டு ராகவுக்கு வந்து இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னே தெரியல. ராகவ் வாங்கினேன்னு அபி இங்க என்ன பண்றன்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுத்துட்டு ரூம் கூட்டிட்டு வராரு. இப்ப அபி என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாருங்க நீங்க என்ன கோவப்பட்டாலும் சரி, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும்னு." ஆனா ராகவ் என்ன சொல்றாருன்னா, "நீ கண்டிப்பா தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் நடக்க தான் செய்யும். நான் உன் கழுத்துல தாலி கட்ட தான் போறேன்னு" சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் படுத்துக்கிறாரு. அபி சொல்ல சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா ராகவ் எதுவுமே கேட்கற இதுல இல்ல. அவர் அப்படியே தூங்கிர்றாரு. இப்ப அபிக்கு வந்து மனசே கேட்க மாட்டேங்குது. போய் அவங்களோட அந்த முருகன் இருக்கார்ல, அது அங்க போய் நின்னு சாமி கிட்ட வந்து பேசுறாங்க. "ஏன் இந்த மாரி என்ன வந்து இது பண்ற? ராகவ் சாருக்கு வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறாரு நான் சொல்றத. இப்ப என்ன பண்றதுன்னு?" சொல்லி 2 பேப்பர்ல சொல்லலாம் வேணான்னு சொல்லி எழுதி, அத வந்து சுத்தி சாமி முன்னாடி போட்டு எடுக்கலாம்னு நெனைக்கிறாங்க. அப்புறமா அந்த 2 பேப்பரையும் எடுத்துட்டு போய் ராகவ் பக்கத்துல வச்சுட்டு, ராகவோட கைய பிடிச்சு அத எடுக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ராகவ் வந்து அப்படியே திரும்பி படுத்துக்கிறாரு. இப்ப சாமி கிட்ட மறுபடியும் வந்து கேட்குறாங்க. இப்ப நான் என்ன பண்றது? அவர் கையாலயே எடுக்கலான்னு பார்த்தா, நீ இப்படி பண்ணிட்டேன்னு அத கிழிச்சு கீழ போட்டுறாங்க. இப்ப ராகவ் வந்து தூங்கிட்டே இருக்கிறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா வந்து அவங்க அஞ்சலி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இதுதான் நீ தூங்குற கடைசி தூக்கம். நீ இப்படி தூங்கிட்டே இருன்னு சொல்லிட்டு ஒரு பில்லோவ எடுத்து அவங்களோட முகத்துல வச்சு இது பண்ணி அவங்கள வந்து அ கொலை பண்ற மாரி காட்டுறாங்க. இப்ப ராகவ் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து எந்திரிக்கிறாரு. அப்போ உடனே ம் அனு வந்து சாரி அபி வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி குடுக்குறாங்க. அத தூக்கி கீழ போட்டுட்டு அவர் வேக வேகமா அவங்க ரூமுக்கு போய் கதவு தட்டுறாரு. இப்ப கிருஷ்ணா என்ன நினைக்கிறாரு, இந்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு போய் கதவு தொறந்து பார்த்தா, இவங்க ராகவ் ஓடி வந்து அஞ்சலிய எழுப்பி, "அக்கா உனக்கு ஒண்ணும் இல்லல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "எனக்கு என்னடா நான் நல்லா தான்டா இருக்கேன். என்னடான்னு?" அவங்க அக்கா கேட்குறாங்க. அப்போ உடனே அபி கிட்ட கேட்குறாங்க. "என்னன்னு தெரியல. நான் தண்ணி குடுத்தேன். அத கூட தூக்கி போட்டு வந்துட்டாரு. என்னன்னு எனக்கு தெரியல." அப்படின்னோனே, இப்ப அவங்க அக்கா தண்ணி குடுத்து சமாதானப்படுத்துறாங்க. சும்மா தேவையில்லாம எதுவும் நினைச்சிட்டு இருக்கிறாத. என் கூட தான் இவர் இருக்கார்ல அப்படின்னோனே, இப்ப ராகவ் என்ன சொல்றாருன்னா, "இந்த வீட்ல உனக்கு வந்து எதனாச்சும் ஆயிடுச்சுன்னா, நான் யாரையும் சும்மா விட மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்புறமா அவங்க அக்கா அபி கிட்ட, "நீ வந்து இவன கூட்டிட்டு போ" அப்படிங்கிறாங்க. இப்ப அபி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, நாளைக்கு தான் அ கிருஷ்ணா வந்து ஃபிக்ஸ் வந்த மாரி அந்த மாரி ஆக்ட் பண்றாரு. இப்ப ராகவ் போய் ஒரு ஈட்டி எடுத்துட்டு வந்து அப்படியே குத்த போகும்போது, அவங்க அக்கா "ராகவ்" அப்படின்னு கத்துறாங்க. அபி வந்து அப்படியே பயந்து போய் நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்